ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவனை ஒரு அடி அடிச்சிட்டேன். அவன் ஃப்ரெண்டு வந்து நம்மளை அடிச்சிருவான். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு இது ஒருத்தவனை நாக் பண்ணுற ஓசியில் போட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து இப்போ வந்துடுவான். அவனை ஒரு 4 அடி அடித்தா நம்ம நாக் ஆகிடுவோம். அப்புறம் தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அடித்தேன், ஒருத்தன் நாக் ஆகிட்டான். மேலே ஒருத்தன் அடித்தா சைட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டு அடிச்சிட்டான் அவன் ஃப்ரெண்டு. அப்புறம் இவனை அடித்து முடிச்சு நம்ம கன்று தூக்கின்னு போய் இன்னொருத்தனை ஓசியில் போட்டோம். நம்ம ஓசியிலாம் போட்டுன்னுக்குறோம். அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம ஈல வச்சுட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட கர 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 கரன்னு ஐத்துனே இருந்தேன். மாட்டிக்கினா அவனை போட்டு கில்லை தச்சு. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு நம்மளை நாக் பண்ணுருவான். அடங்கம்மாலன்ற மூமெண்ட்டு தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு அவனை அடித்து ரவுண்டை விக்டரி எடுத்துருவான். அடுத்த ரவுண்டுக்கு அப்படியே போயிடுவோம். சும்மா தான் நண்பர்கள் பாம்பு தூக்கி போடுவேன், ஒருத்தவன் நாக் ஆகிடுவான். அப்புறம் இன்னொரு பாம்பு தூக்கி போட்டுருவான். அது பட்டுருக்காது அவன் மேலே. சரி தம்பி ஏறிடலாம், கைக்குள்ளே ஏறிட்டேன். ஏறி அடிக்கலான்னு போனால் தலைவன் வந்து இது போட்டுருவான். நம்ம அதுக்குள்ளே க்ளோவல் சுற்றி போட்டுருவான். சரி அழுத்துவோம்டா அப்படின்னு அழுத்தினே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா ஒருத்தவனை அடிச்சிட்டேன். அவ்வளோதான். அப்புறம் ரெண்டாவது ஒருத்தனை அடிக்கலான்னு பார்த்து இது போட்டேன், க்ளோவல் அடிக்கிற பாம்பு போட்டேன். அப்புறம் பார்த்தா நம்மளை ஒரே அடி நாக் அடிச்சு காலி பண்ணிட்டுவானுங்க. நம்ம ஃப்ரெண்டு ரிவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவனை கொஞ்சம் கீழே போட்டாச்சு. அடுத்த ரவுண்ட் வந்து இவனே போட்டாச்சு. லாஸ்ட்டு போயா வச்சுட்டோம்.